ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜேஎஸ் ஒர்க்ஸ். இப்போ முளைக்கட்டிய பச்சை பயிரில் அடை தோசை செய்யலாங்க. அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதே சமயம் சத்தான தோசையாகவும் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நடுவில் சொல்கிற டிப்ஸு உங்களால் கேட்க முடியும். இப்போ அந்த பச்சை பயிறு 1 கப்பு எடுத்து ஊற வச்சு முளைக்கட்டி எடுத்து வச்சுருக்கேங்க. அது கூட 2 இன்ச்சு இஞ்சி கட் பண்ணி போட்டிருக்கேன், 3 பச்சை மிளகா, ஒரு 2 பத்தை தேங்காய் சில்லு, அப்புறம் அரை டீஸ்பூனு சீரகம் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சி வச்சுட்டேங்க. கொஞ்சம் நைஸாக அரைச்சா நல்லாயிருக்கும். உங்கள் அடை தோசை எப்பவும் குறைன்னு தான் வேணும். உங்களுக்கு அந்த மாதிரி செஞ்சாலும் அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்சப்புறம் கொஞ்சமாக உப்பு, ஒரு அரை டேபிள் ஸ்பூன் உப்பு, கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கலந்து எடுத்துக்கிறேங்க. இதுக்கு நான் வெங்காயம் கொஞ்சம் தாளித்து போடுறேங்க. அப்போ தான் சாப்பிட்றப்போ அந்த பச்சை பயிறு வாசனை இல்லாமல் நல்லாயிருக்கும். ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு கடுகு அரை டீஸ்பூன், உளுந்து 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன் போட்டு அது நல்லா செவந்ததும் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் 2ம் கலந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்குறேங்க 1 கப்பு. அதை கூட சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதும் கருவேப்பிலை கொத்தமல்லி அதையும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன் ஒரு அரை கப்பு. அதையும் நல்லா சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கினா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். இதை அப்படியே எடுத்து அந்த பச்சை பயிறு மாவில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்துக்கலாங்க. பாருங்கள், வெங்காயம் சேர்த்து நல்லா கலந்துட்டேன். இப்போ தோசை சுடுற டைமில் அரிசி மாவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேங்க. நீங்கள் ஊற வைக்கிறப்பவே ஒரு மிக்சியில் போட்டு அரைக்கிறப்ப கூட ஊற வச்ச அரிசியை போடலாம், ஒரு 2 டீஸ்பூனை போட்டு அரைக்கலாம். அப்படி இல்லைன்னா அரிசி மாவு சேர்த்துக்கலாம். ஆனால் அரிசி மாவு சேர்க்குறதா இருந்தால் தோசை சுடுற டைமில் நீங்கள் சேர்த்துக்குங்க அரிசி மாவை. அப்போ தான் தோசை நல்லா கிறிஸ்பியாக நல்லா வரும். இப்போ தோசைக்கல்ல காஞ்சதும் ஒரு அடையை ஊற்றிட்டேங்க. இதுக்கு நல்லெண்ணெய் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். பச்சரிசி மாவை மட்டும் நீங்கள் தோசை சுடுற டைமில் 2 ஸ்பூன் சேர்த்து கலந்துக்குங்க. அப்போ தான் தோசை நல்லா வரும். நல்லா அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சா அடை நல்லா டேஸ்ட்டாக வருங்க. இது வெறும் சட்னியிலேயே சாப்பிட்லாம், இல்லை அப்படியே சும்மாவும் சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். அடை தோசை எப்படியும் பொறுமையாக வேக வச்சு எடுத்தால் ரொம்ப நல்லா இருக்குங்க. குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே கொடுத்தா நல்ல சத்தான ஃபுட்டு தான் இது. அவ்வளோதாங்க, முளைக்கட்டிய பச்சை பயிறு அடை தோசை ரெடி ஆயிடுச்சு. விஜேஎஸ் ஒர்க்ஸ் சேனலுக்கு அடை தோசை பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் சொல்லுங்கள். Thanks for watching.